இருக்கிற இன்னாருடைய மகன் இங்க வந்து எதுக்கு வந்துக்கிறேன் நீ சொல்லணுமா இல்லையா? விருந்தாளிக்கு போட்டவன நீ ஏன் கேட்க வந்த? தம்பி சாத்தகி வரக்கூடிய ஆட்சியில் கவனிக்கும் சுவாலிக்கு பிறந்தான் எரிகண்டன். அவரா நீங்கள்? ராமசாமி ஐயா, ரெண்டு ராமசாமி அவர் பெரிய துவாரக பாலகர். நான் என்ன கட்டளிட்டேன், பகவான் உள்ள இருக்கும் போது வாயிற்படியில் காவல் நின்று என்னை அறியாமல் யாரையும் விடுபட சொல்லிருக்க இல்லையா? அவன் ஏன் உள்ள வட்டி நல்லா கேட்டு போய் கேள்விக்கிறான். எங்க தலப்பா ஐயா என்ன சொல்றேன் வயிறு வந்து கூட்டு ஆட்ட மாட்டேன் அப்ப வந்தாலும் இல்லையா? நேத்து சனிக்கிழமை, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஆமா. வெள்ளிக்கிழமையே இந்த மாதிரி எல்லாம் வருவா அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சு ஆன்லைன்ல செக் பண்ணி பார்த்தா ரீஸ்ட் ஆகிது. உன் பேர்ல பார்த்தா கணக்கு மாட்டியாச்சு. நான் கையாந்து போனாலே வைகுந்தம் பட்டா நம்பர் 181. ஆமா. சர்வே நம்பர் 144 பி. எடுத்து பாருங்க, போய் பாருடா. பி இருக்கு, அங்க பி இருக்கு, அங்க போய் பாத்துக்கடி. யாரா பி? பி இன்ஜில். பி இன்ஜில். உன் பேர் என்ன என்ன கேட்டியா? என்ன தெரியுமா? 6க்கு 3. ஏய் 6க்கு 3னா போன போதிக்கிறாள். பைக் எடுத்துன்னு போயிட்டாருங்க. இந்த 3 உலகமும் அதனால இப்போ இந்த 3 உலகத்தில் நானே கடவுள். நானே கண்டான். இனி யாரு வருகிறான்னு பார்க்கலாம். அந்த சோசிகள் நாயங்கள் ஐயம்மா நம்போச்ச அம்மா நம்ம வாங்கின கடையில் தான் அரிசி வாங்கிக்கிறாரு.
காத்து கட்டுறாங்க ஒண்ணு அந்த அசுரனை அடிவாத்திரமா அடித்து விரட்டி விட்டு வந்துட்டாயா வைத்தியக்காரி பாப்பா ஏன் காலு பட்டப்பட்டியா இருக்கட்டானா அண்ணா இந்த பாவி எப்படி உற்பத்தி ஆனான்னு உனக்கு தெரியும் ஏமா இவ்வளவு சக்தியோடு இவ்வளவு மமதையோடு இவ்வளவு அகங்காரத்தோடு இந்த 3 லோகத்தை கைப்பற்றினான்னா அவனுக்கு சக்தி மிகமாக இருக்கிறது. அந்த சக்தியை கொடுத்தால் யாரு வரத்து கொடுத்தால் யாரு மாமா புத்தி கிட்டுக்குதே இல்லையா? ஏற்கனவே உனது தங்கை பார்வதா தேவி என்கிட்ட ஏடாகுலமா பேசி வாக்குவாதம் பெற்று ஜக்கா தேவியா போக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்து ஆமா ஜக்கா தேவியா போகும்போது சாபம் கொடுத்து பார்த்தா அந்த நேரத்தில் அந்த எரிகண்டல் கிட்ட போய் ஓ அந்த நேரத்தில் எரிகண்டனுக்கு குலதெய்வம் ஜக்காதேவி அப்ப வேண்டி வரத்தை கேட்டா நீ என்ன வரத்தை கொடுத்தா அண்ணா நான் எந்த நேரம் கேட்டாலும் கொடுக்கிறேன் அப்படின்னு அவன் சத்தியம் கேட்டான். ஓ முதல்ல சத்தியத்தை வாங்கிட்டான். ஆமா அப்போ நான் அவனை கேட்டேன் என்ன உனக்கு தேவைப்பட்ட வரத்தை நான் அளிக்கிறேன் அப்ப ஆனா நான் தேவைப்பட்ட மாதிரி எனக்கு நீ பறி கொடுக்க வேண்டுமா அப்படின்னு இதில் சுயநலம் உள்ளது. ஆமா எப்படி ஆமா உனக்கு வேண்டுமான வரத்தை கேள் நான் தருகிறேன் எனக்கு வேண்டுமானவற்றை நீ தருகிறாய் எனக்கு கொடுத்தா அப்படின்னு கேட்டேன். சரி அது என்ன பலி கொடுத்து சொன்னேன் என்ன தாயும் தரசனா இருக்க வேண்டாம். ஓ தாயும் தலைச்சனாக இருக்க வேண்டும். அவளுக்கு பிறக்கிற பிள்ளையும் தலசம் பிள்ளையா ஆண் பிள்ளையா இருக்க வேண்டும். தலை பிள்ளையாக இருக்க அப்படிப்பட்ட பிள்ளைய பலி கொடுத்தால் அவருக்கு வேண்டிய சக்தியை கொடுக்கிறேன் அப்படின்னு ஜக்காதியா இருக்கும் போது கேட்டேன். ஆமா சரி சக்தியை கொடுத்து அவருக்கு பண்டார பெட்டி என்று ஒரு பெட்டியை கொடுத்திருக்கு. அதெல்லாம் அடங்கிருக்கிறது சூழ்ச்சி முறை. இப்போ பண்டார பெட்டி கேட்டான் இல்லையா அவன் பலி கொடுத்தானா? கொடுத்து விட்டானே. யார பலி கொடுத்தா? அவனுடைய பிள்ளை பக்கத்திலேயே பலி கொடுத்து விட்டான். அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மகன் அவனை கொடுத்ததால் நீ தவத்திற்கு மெச்சி வரத்துக்கு மெச்சி பண்டார பெட்டி கொடுத்துட்ட. ஆமா அதானே. இப்ப அதை வைத்து தேவர்களை எல்லாம் இம்சிக்கிறான். ஓ தேவர் எல்லாம் ஆமாண்ணா அவனை எப்படி மடிப்பது ஏதுவான வழி நீதான் வரம் கொடுத்த கடவுளாச்சேன்னு நினைக்கிற என்னையும் மச்சான் என்னையே அடிச்சுதான் மச்சான். எரிகண்ட வரா எரிகண்ட அவ காட்டி நிக்கிறா தங்கச்சியா உண்மையா கோயப்பிட்டா சரி பச்சா அண்ணா போனது போகட்டும். இப்போ அந்த எரிகண்டனை மடிக்க வேண்டும். தேவர்களை மீட்டெடுக்க வேண்டும். தேவருடைய இடுக்கத்தை தீர்க்க வேண்டும். அதானே அதாவது என்னால ஒண்ணும் பண்ண முடியாது என் மச்சான ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப நீ யாரால தான் முடியும் அம்மா. அதனாலே 32 சூழ கபலத்தோடு என்ற சத்தத்தில் உதித்தவள் நீ அல்லவா? ஆமா நீ நினைத்தால் மட்டும் தான் முடிக்க முடியும். அது எப்படி எப்படியா ஆனா என்ன ஓடி ஓடி அடிக்கிறான். பட்டப்பட்டியா இத்தனை அதாவதுமா விளக்கமா கேளு. அம்மா நீ எப்படி ஜக்காவ தேவியா இருந்து நான் வரத்தை கொடுத்தேன். ஆமா அதாவது அம்மா ஒரு வருஷம் அம்மா அண்ணா இந்த உருவத்தை மாத்தி மீண்டும் ஜக்காதேவியா இப்ப மட்டும் கொஞ்ச நேரத்திற்கு ஆமா மீண்டும் ஜக்காதேவி உருவத்தை மாத்தணும். ஏன்னா அவ உண்டக்கன் அல்லவா? ஆமா நீ சொன்ன கேட்பான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அது சரி. அப்போ அந்த ஜக்காதேவி உருவத்தை மாத்தி பண்டார பெட்டி என்ன சொல்ற அவன்கிட்ட போ. அப்பா டே பக்தா நீ பண்ணுவது நியாயம் கிடையாது. அதனால தேவர்களை விடுவித்து விடு அப்படின்னு சொல்லிப்பாரு. அந்த பண்டார பெட்டி கொடுத்துரு முதல்ல சொல்லிப்பாரு. அவன் கேட்க மாட்டான். ஏன்னா அந்த பண்டார பெட்டி தான் அவனுக்கு சக்தியே. கேட்க மாட்டான். என்ன சொல்றேன் நீ கேட்கலன்னா பண்டார பெட்டி குடுறான்னு சொல்லு. அவன் பண்டார பெட்டி கொடுக்க மறுப்பான். எப்படி மறுத்துருவான். அப்படி கொடுக்க மறுத்தானா அவன் ஈஸியா கொல்ல முடியாது. பண்டார பெட்டி வாங்காம அவனை கொல்லவே முடியாது. அதனால உனக்கு வா
உடையாத வளையல் இருக்கு பாரு. ஆமா, கங்கண வளையல். இந்த வளையலை கழட்டி அந்த பண்டார பெட்டியை தூள் ஒரே அடி தூள் தூள். அது சரி. எப்படி அந்த பண்டார பெட்டி தூள் தூள் ஆக்கி விட்டா நீ வேற எந்த ஆயுதத்தாலையும் அந்த பண்டார பெட்டி உடைக்க முடியாது. பண்டார பெட்டி உடைச்சாதான் சக்தி குறையும். பண்டார பெட்டி உடைச்சிட்டனா அவன் காத்து போன பலூன் மாதிரி உசுராயிடுவான். அப்ப அவனை ஈஸியா கொண்டுட்டு மீண்டும் வா, நான் என்ன பண்ண சொல்றேன், சீக்கிரம் சென்று முடியா. இதோ ஒரு நொடி நான் சென்று ஜக்காதியாக வருகிறேன். போயிட்டு வா, போயிட்டு வா. சக்தி ஒன்று சமய 16 காட்சி தரக்கூடிய ஜக்கா தேவியாக அது மட்டும் தான் தெரியும். இன்னும் தெரிவிக்க நான் வெளியே வருகிறேன். சொர்க்கபதி உள்ள முத்த சித்த முனிவர் யாவற்றமானவர்கள் என்னை கண்டவுடனே கை கட்டி வணங்கி இந்த அகோர ரூபத்தோடு எதுக்கு வந்திருக்கேன்? என் அண்ணன் மாலாய் கண்ணன் மறுபடி உத்தரவு நான் வந்திருப்பதாக ஐயா, நீ சொன்னபடியே அத பார்வையானது உருந்து மாதிரி ஜக்காதேவி வந்து விட்டது. என் தங்கையும் உமா பார்வதி ஜக்காதேவி உருந்து வந்து விட்டாங்களா? சொல். அண்ணா போட்டி செய்தேன், அண்ணா போட்டி செய்தேன். தங்கை ஜக்காதேவி எழுந்துடுறா. தங்கச்சி நான் பார்ப்பதற்கு மிகவும் பயங்கரமா இருக்கிறது. அம்மா, அண்ணா உருவத்தை மாத்தி வந்து விட்டாயா? நீ தெரிவித்த பிரகாரம் ஜக்கா தேவியாக வர சொன்னான். அப்படியாக இது வந்து இருக்கின்றேன். எதற்காக இந்த உருவத்தோடு வர சொன்னான்? அந்த எரிகண்டன் இருக்கிறான் அல்லவா, என்னுடைய பக்தன் எரிகண்டன். அவரிடம் சென்று முதல்ல வரத்தை வாங்கின இல்லையா, வர வாங்கின இல்லையா? என்ன வரம்? சாவாத வர வாங்கியிருக்கா இல்லையா? அவன் சாகாத வரம் வாங்கிக்கிறாள். பண்டார பெட்டியை தந்திருக்கிறேன் வந்திருக்கான் இல்லையா? முதல்ல பண்டார பெட்டியை கேளு, தேவலை விடுவின்னு சொல்லு. உன் பேச்ச கேட்டா பாரு, கேட்க பண்டார பெட்டியை வலையில் வைத்து உடச்சு விட்டு அவனை கொண்டு விட்டு சீக்கிரம் வழியா. பண்டார பெட்டி முதல்ல ஓட, பண்டார பெட்டி ஓட்டதான் அந்த அம்மா சாவடி முடியும். ஏனென்றால் தான் இந்த திமிரில் ஏன் உன்னன் போனா உன்னோட கையில மால் விரிச்சாரம் இருக்குது. ஆமா, இருந்தாலும் உன் பக்தன் இல்லவா, கேட்பான். ஆமா, ஏம்மா அவன் செத்தா உள்ள இட்லி போடுவாங்களா? முன்ன சாவடி அம்மா என்னுடைய மக்கள் நான் கேட்ட உடனே தந்து விடுவான். தேவரையும் சிறையில் நின்று விட்டு விடுவான். கேட்ட உடனே விட்டு விடுவான். அப்படி விடவில்லை என்றால் என் வாளாயுது என் சூலாயத்துக்கு இரையாகிடுவான். அப்ப எல்லாத்தையும் இதை ஜக்காதாவி வந்திருக்கிறேன் என்று அவனிடம் தெரிவித்துறான். ஐயா தேடி அது ஒரு குழந்தைங்களோ நேரா பிரச்சனமாய் வந்து
சேமத்தோடு இருப்பாய் என்று யார் அறிவா வந்து எங்கள் பாதம் மேல் இந்த அம்மா பாதத்தை வேண்டி படுத்தபடினார் என்றென்றும் சுக சேமத்தோடு வாழ்வாய். அம்மா என்ன தேடி வந்துகிறேன். மீண்டும் நரபலி வேண்டுமா? உனக்கு என்ன வேண்டும் கேளு, நான் தருகிறேன். யார் அறிவா எனக்கு நரபலி வேண்டாம், எது வேண்டாம். இவ தேவர்கள் எல்லாம் சிறையில் பிடித்து வைத்திருக்கின்றாரே, விட்டுவிடு. அந்த பண்டார பெட்டியை தந்து விடு, கொடுத்து விடு. சிறையில் விட்டுவிடு. அந்த பண்டார பெட்டியை தந்து விடு. சரி கிளம்பலா. வா, நீ தெய்வம் தானே? ஆமா. இந்த பண்டார பெட்டி இந்த அழியாத வர பிறகு நீ என்ன கேட்ட? என் மகள் மக்களுக்கு பலி கொடுத்தேன், நரபலி கொடுத்தேன். நான் நரபலி கொடுத்தேன், நீ வரம் கொடுத்த அதோட நிறுத்திக்கோ. அது சரியா போச்சு, சரியா போச்சு. என்னது? நான் ஒரு தெய்வம், நான் கேட்பதை கொடுக்கிறாயே என்று பார்த்தேன். ஆனா நீ கொடுத்து விட்டாய். நான் வாக்கிட்டவராத நானும் கொடுத்து விட்டேன். வரத்தை பண்டார வெட்டி என்ன அது வச்சு படிக்கிறதா தெய்வம் தருவாங்க. அதுக்குன்னு தான் என்று அகத்தில் ஐயக்கூடாது, ஐயக்கூடாது. ஆமா, மரியாதையாக தேவர சிறையில் இருந்து விடு. பண்டார வெட்டியை கொடுத்து விடு. சரி நில்லு. இந்த உலகத்துல எந்த ஒரு தெய்வமாவது, நல்லா கேளுங்க ஐயா, எந்த ஒரு தெய்வமாவது நரபலி கேட்டுக்குதா? இல்ல. ஆடு மாடு கோழி பண்ணி, ஆமா, முப்பதான் கேட்கும். எந்த ஒரு தெய்வமாவது தாயை தலைச்சபிள்ளா இருக்கணும், அவளுக்கு பிறந்த மகளை தலைச்சபிள்ளா இருக்கணும். இந்த பிள்ளையை கொண்டு வந்து நீ நரபலி கொடுத்தா நீ வேண்டிய வரத்தை தரேன்னு சொன்ன. நான் பலி கொடுத்தா நீ வரத்தை கொடுத்த. இதுக்கு அது சரியா போச்சு. மீண்டும் உனக்கு என்ன பலி வேண்டாலும் கேள்வி, நான் தருகிறேன். பரத்தை முட்டு மீண்டும் சொல்கிறேன், என்னுடைய பக்தன் என்று விவரித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். மரியாதையாக தேவரை விட்டுவிடு. பண்டார பெட்டியை கொடுத்து கொடுக்க முடியாது. கொடுக்க முடியவில்லை என்றால் உனக்கு எனக்கு அமர். ஆமா, சரி வாப்பா. சண்டை. ஆமா, இது வரைக்கும் பத்து பார்த்தேன். இதுவேளை இவனுக்கு தாட்சணை கிடையாது. ஆமா, அதனால அவர் 3 வரை ஆண்டு வராரு. நான் கொடுத்த வரம் தெய்வம் கொடுக்கும். நரபலியால கேட்பாங்களா? நான் அந்த அகோர ரூபத்தோடு இருக்கின்றேன், எனக்கு வேணும் என்று கேட்டு அப்படி அவன் கொடுக்கவில்லை என்றால் அப்படியே கேட்கட்டும். எந்த கம்பெனி பெத்த புள்ளி வெட்டுவானா அவன் தருவானா? மடியான சாம்பார் ஆட்சி வருதுன்னா கொண்டாடி கூட கூட்டி கொடுத்துருவானா? அப்படியே விட்ட ஆளாவன் மரியாதையாக பண்டார பெட்டி. யாரு இவன்? போடிபடி. என்னடா போடி வாடின்றான்? இதுக்கு மேல உனக்கு என்ன தெய்வம்? நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? அது எங்க நிறந்தே மன்னானே, அது மட்டுமா? நான் மீண்டும் செய்தேன். அந்த தேவராசரை இல்லாத தேவரே சிறப்பு. மரியாதையா சொல்றேன், மரியாதை ஓடி ஓடி. நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? யாரு? இந்த கண்ட பிண்டத்திக்கல்ல அழகான செல்வம். பட்டார் படார் மரியாதையாக தேவரை விட்டு. நான் எப்பேற்பட்ட ஆளை தெரியுமா? எப்பேற்பட்டாலே
அந்த செத்து தஞ்சமானை நான் அவரை சிறையில் அடைத்து 3000 தேவதைகளுக்கு யாவனை விட செய்தேன். சின்ன பொண்ணு காலையில மூத்தரோட பொட்டுச்சு நீ வந்து சண்டைக்கு பொட்டுச்சா காலையில மூத்தரோட பொட்டுச்சு இனிமேல் தாச்சு பண்டார பட்டிகள் கையில் இருக்க வரைக்கும் ஒண்ணு பண்டார பத்தி இருக்கிற ஆடுறான் இந்த பண்டார பத்தி உடைச்சுக்கிட்டா என்ன பண்ண போற அந்த பண்டார பத்தி உடைச்சு பண்டார பட்டி ஓடேசம் என்னமோ விடியா காலம் இனிமேல் அவனால அடி எடுத்து விட வைக்க முடியாது என்னமோ விடியா காலம் என்னப்பா வெளியாக இப்ப வந்தது அவனுக்கு போங்காலம் பண்டார பட்டி உடைச்சாச்சு பண்டார பட்டி உடைச்சு விட்டேன் உன்னால இனிமேல் இன்னும் மயில பிடிக்க முடியாது ஒரு மந்திரம் கிடையாது தந்திரம் கிடையாது சந்திரம் கிடையாது அந்த அலையா வர்றங்கள் கொண்டு கிடையாது அதனால என்ன பண்ண போறேன் சூழல கையில் எடுத்தா சென்று இந்த ஊர் அறியாமல் ஆலயத்தில் அமர்கிறார் சக்காதாவி ஞாயிற்றுக்கிழமை வருகிறோம். ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி இதே உள்ள நாடகம் எல்லாம் பஞ்சாயத்து பண்ணி உனக்கு இருக்கும். ஏன்னா வேற ஜமா வரும். வேற ஜமா வரும். ஞாயிற்றுக்கிழமை